ஹாய் சுட்டீஸ், உங்களுக்கு ஒரு சூப்பர் கதை சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாமா? ஒரு காட்டில் ஓநாய் ஒன்று உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் அது தொண்டையில் ஒரு எலும்பு சிக்கிருச்சான். அது எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த எலும்பு அதால் எடுக்க முடியலையாம். கண்டிப்பாக அடுத்தவங்க உதவி இருந்தால் தான் அந்த எலும்பு துண்டை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அப்படியே யார் ஹெல்ப் பண்ணுவான்னு தேடி போச்சான். அப்போ ஒரு நரியை பார்த்துச்சான். அந்த நரிகிட்ட போய் ஹெல்ப் கேட்டுச்சான். ஆனால் நரி வந்து என்னாலெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சான். அடுத்து இப்படி போய்கிட்டு இருக்கையில் ஒரு கொக்கை பார்த்துச்சான். அதுகிட்ட எடுத்து விடு, நீ அப்படி எனக்கு எடுத்து விட்டேன்னா உனக்கு ஒரு பரிசு தருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே கொக்கும் ஈஸியாக அது வாயை திறக்க சொல்லி அது வாய்க்குள்ளே தலையை உள்ளே விட்டு அந்த எலும்பை எடுத்துருச்சான். எடுத்துகிட்டு நீ எனக்கு பரிசு தரேன்னு சொன்னேல, பரிசு கொடு அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு உடனே இந்த ஓநாய் வந்து நயவஞ்சகமாக ஒரு சிரிப்பு சிரித்து, என் வாயில் உன் தலையை வச்சுருந்தேல, அப்போ உன்னை நான் கடிக்காம விட்டேன் பாரு, அதுதான் நான் உனக்கு கொடுக்குற பரிசு அப்படின்னு சொல்லி எகத்தாளமாக சிரிச்சிச்சான். என்ன சுட்டீஸ், இதனால தான் இந்த மாதிரி ஒரு டேஞ்சரானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே கூடாதுங்கிறது. பேராசை உள்ளவங்களுக்கு நன்றி உணர்ச்சியே இருக்காது. அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா நம்மளுக்கு ஆபத்து தான் வரும். புரியுதா? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.